இந்த மாதிரி பேக் ஏகுலாம் சொல்லும்போது பயந்துக்கிட்டு நான் வேறு பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுற பேஷண்ட்டு, டிலே பண்ணுற பேஷண்ட் என்ன ஆகும்னா, பெரும்பாலான சமயங்களில் அது நடக்கிறது இல்லை. பேஷண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க ரைட் சைடில். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேன்சரை அட்ரஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப இந்த பேக்கை உள்ளே வச்சிட போகிறோம். அந்த எண்ட் ரிசல்ட்டு டாக்டர், ஆக்சுவலாக இது ஒரு கியூரியஸ் கொஸ்டின். எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பேஷண்ட் கோலன் கேன்சர் பேஷண்ட் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க? ஸோ கோலன் கேன்சர் நான் சொன்னேன் இல்லையா, ரைட்டு லெஃப்ட் ரைட் சைட் பேஷண்ட்ஸு பெரும்பாலும் லேட்டாக தான் வருவாங்க. அன்லஸ் அவங்க வந்து ரொம்ப டெலிஜென்ட்டாக சின்ன ஹெல்த் சேஞ்சஸ் கூட அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆளாக இருந்தால் சின்ன சைஸ்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. லைட்டாக ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அனிமியா இருக்குது, அனிமியா ஒர்க்கப் பண்ண ஆரம்பித்து கோலன் கேன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஏர்லி ஸ்டேஜில் வந்துடுவாங்க. பெரும்பாலான சமயங்களில் அது நடக்கிறது இல்லை. பேஷண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் அப்படி கிடையாது. பேஷண்ட் ஹேஸ் அ வெரி ட்ரபிளிங் சிம்டம். எனக்கு மோஷன் போகிறது கஷ்டமாக இருக்குது, மோஷனில் பிளட் வருது, இந்த தொந்தரவு இருக்கிற பேஷண்ட்ஸை அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே தீரணும். ஏன்னா இந்த தொந்தரவோட நார்மலாக நீங்கள் யூ கேனாட் கேரி ஆன் வித் யுவர் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ லெஃப்ட் சைட் கோலன் பேஷண்ட்ஸு கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இதான் நம்ம ரியாலிட்டியில் பார்க்குறோம். டாக்டர், இப்போ சொன்னீங்க பிளட் வருது அப்படின்ற மாதிரி. ரைட். இப்போ அந்த பிளட் வரதை வச்சு டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க அது மேலேருந்து வருதா கீழேருந்து வருதா அப்படின்ற மாதிரி. அதை வேறனா ஸ்டொமக் மேலேருந்து வருதா இல்லை ஸ்டொமக் கீழே வந்து வருதா? ரைட். எனி ஜிஏயில் பிளட் வந்துச்சுன்னா அந்த பிளட் வந்து ஸ்டொமக் ஆசிட் கூட கலந்து வெளியில் வருது அப்படின்னா அதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸ்டொமக் ஆசிட் கூட கலக்கலை அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் புரியாத மாதிரி சொல்கிறீங்களா? ரைட். அதாவது என்னென்னா, இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ் பிளட்டாக வரும். எனிதிங் பிலோ த ஸ்டொமக் வர பிளட் வந்து ஆசிட் கூட இன்ட்ராக்ட் பண்ணலன்றதுனால அந்த காம்போசிஷன் ஃப்ரெஷ் பிளட்டோட காம்போசிஷன் அப்படியே இருக்கும். வேறு ஆசிட் கூட இன்ட்ராக்ட் பண்ணது டீனேச்சர் ஆகி அதோடைய காம்போசிஷன் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு டிஃப்ரென்ஸை வச்சு அந்த லொக்கேஷன் ஆஃப் ப்ளீடிங்கை க்ரூடாக சொல்லலாம். இதுக்கு மேலே இதுக்கு கீழே அப்படின்றது எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு லுக் அட் த டியூமர் லொக்கேஷன் வித் ஸ்கோப்பி. லைஃப் ஸ்டைல் எப்படி ஆஃப்டர் சர்ஜரி இருக்கும், அவங்க வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுமா? கோலன் கேன்சரில் ஒரு சின்ன ஒரு நம்ம ஊரில் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, கோலன் கேன்சரில் பேஷண்ட்டில் வந்து எமர்ஜென்சியாக ப்ரெசென்ட் ஆகுறாங்களா இல்லை ரொட்டீனாக ப்ரெசென்ட் ஆகுறாங்களா அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நிறைய பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த பிளாக் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அவங்க வரும்போது அப்ஸ்ட்ரக்ட் ஆகி அது பெர்ஃபரேட் ஆகி வருவாங்க. அதாவது அந்த பிளாக் ஆகிறதுனால அந்த மேலே உள்ள பகுதி ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகி அந்த டியூமருக்கு மேலே உள்ள பகுதியிலேருந்து அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸு ஃபீஸஸ் எல்லாம் வயிறு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் வர பேஷண்ட் வந்து இதை டியூமரை ரிமூவ் பண்ணிவிட்டு உடனடியாக நம்ம ஃபியூச்சர் போட்டு கண்டினியூட்டி க்ரியேட் பண்ண முடியாது. டெம்பரவரியாக நம்ம கொலாஸ்டமின்னு ஒன்று பண்ணுவோம். அந்த கொலாஸ்டமின்றது என்னென்னா, மேலே உள்ள பகுதியை வெளியில் ஒரு பேக் மூலமாக அந்த ஃபீஸஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருவோம். கீழே உள்ள பகுதியை அது ஹீல் ஆகிறதுக்கான டைம் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இது ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு, ஹீலிங் முடிஞ்ச பிறகு ஒரு சர்டன் டைம் ஃப்ரேமில் திரும்ப இந்த கொலாஸ்டமி நம்ம க்ளோஸ் பண்ணி திரும்ப கண்டினியூட்டி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து எமர்ஜென்சியில் வர்ற பேஷண்ட்டுக்கு இந்த கொலாஸ்டமி தே வில் ஆட்டோமேட்டிக்லி அக்செப்ட். ஏன்னா அவங்க ஒரு க்ரைசிஸில் வராங்க. ஆனால் எலக்டிவாக வர பேஷண்ட்டு சில சமயங்களில் இந்த கொலாஸ்டமிக்கு பயப்படுற சுச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, மோஷன் போகிறது ஒரு பேக்கில் போகிறதா அப்படின்றது நிறைய பேருக்கு யாராக இருந்தாலும் சரி இட்ஸ் அ வெரி வேலிடான ஒரு கன்சர்ன் தான். பட் வாட் யூ ஷுட் ரிமெம்பர் இஸ், இந்த பேக் வைக்கிறது நிறைய இண்டிவிஜுவல்ஸில் டெம்பரவரி, நிறையா இல்லை, கோலன் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இண்டிவிஜுவல்ஸில் இது டெம்பரவரி தான். ஸோ என்னவும் ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த ஹீலிங் ப்ராசஸுக்காக பண்ணக்கூடிய ஒரு மைனர் டைவர்ஷன் ப்ரொசீஜர். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேன்சரை அட்ரஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப இந்த பேக்கை உள்ளே வச்சிட போகிறோம். அந்த எண்ட் ரிசல்ட் இஸ், இந்த 3 மாதம் இதை நீங்கள் பொறுத்துக்கிறதுனால யூ ஆர் ட்ரையிங் டு பி எ நார்மல் இண்டிவிஜுவல். நீங்கள் வந்து ஒரு க்யூர்டு பேஷண்ட்டாக மாறிடுவீங்க. ஆனால் இதுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி பேக் ஏகுலாம் சொல்லும்போது பயந்துக்கிட்டு நான் வேறு பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுற பேஷண்ட்டு, டிலே பண்ணுற பேஷண்ட் என்ன ஆகும்னா, தே வில் பெர்பச்சுவலி பி ஏ கேன்சர் பேஷண்ட். நம்பர் 1. நம்பர் 2, அந்த கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிறது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இட் வில் எண்ட் அப் லைஃப் த்ரெட்டனிங். ஸோ இந்த 2-3 மாத இன்கன்வீனியன்ஸ்க்காக, அசௌகரியத்துக்காக பயந்தீங்கன்னா உங்கள் லைஃபே ரிஸ்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். திஸ் யூ ஷுட் ரிமெம்பர். எண்ட் ஆஃப் த டே லைஃப் தொலைச்சலாம் வரான்னு. எக்ஸாக்ட்லி. இது ஒரு மைனர் விஷயத்துக்காக பெரிய விஷயத்தை வெட்டக்கூடாதுன்றது தான் இப்போ பாயிண்ட். லைஃப் தொலைச்சிடா